இதை கேட்டோம்னா நாங்க பிரிவினைவாதம் பேசுறோம். பிரிவினைவாதம்னா எப்படி எங்களுக்கு புரியல. நீ கொத்திட்டே இருப்ப, நாங்க குடிஞ்சிட்டே இருக்கணும், அதுதான் நாடுன்னு சொல்லி நிக்கிறேன்னா சரின்னு கேட்டுக்கணுமா? உன்னை எதிர்த்து கேட்கிறவனெல்லாம் பிரிவினைவாதியா? உன்னுடைய ஆதிக்கத்துக்கு எந்த வகையிலும் எல்லா வகையிலும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற காலம் வரை தமிழ்நாட்டில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறார். இந்த சட்டம் மட்டுமல்ல, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் எல்லா காலங்களிலும் இந்த நிலை இருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். வக்ஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தானமாக பெறப்பட்ட சொத்துகளின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கும் பல்வேறு நல்ல பல காரியங்களை செய்வதற்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இப்போது கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சட்ட திருத்தம் 40. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எடுத்து ஒவ்வொன்றும் படிச்சு பார்க்கிற பொழுது அந்த ராசா அவர்கள் சிலதெல்லாம் சுட்டி காட்டி பேசினாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு எதிராக, எல்லா வகையிலும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக இஸ்லாமியர் அல்லாத 2 பேர் உள்ள இருப்பானா நீ யார போடுவேன்னு எங்களுக்கு தெரியாதா? உன்னுடைய எண்ணம் என்ன? இந்த மக்களை வதைக்க வேண்டும், இந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஒடுக்குகின்ற எண்ணம் உனக்கு கூடுதலாக இருக்குமானால், இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களே, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான காலம் நெருங்கிவிட்டது, காலம் நெருங்கிவிட்டது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.